ஜீராசி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது மே மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரையிலான வருகின்ற திங்கட்கிழமையிலிருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வரையிலான இந்த வார ராசி பலன்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும்ன்றதை பார்க்கலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய யோகா வாரம் இந்த வாரம் நடக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கு. ஏன் குறிப்பா அடுத்த வாரம் உங்களுக்கு குரு பயிற்சி 7ஆம் இடத்திற்கு போகுது. உங்க ராசிநாதன் உங்க ராசியவே பார்க்க போகிறார். இந்த வாரத்தில் 9, 10, 11 ஆகிய 3 இடங்கள்ல வளர்பிறை சந்திரனாக அட்டமாதிபதி இருக்கிறார். கண்டிப்பாக சந்திராஷ்டமம் இந்த வாரம் கிடையாது. போன சனிக்கிழமையோட ஞாயிற்றுக்கிழமை காலையில, அதாவது சனிக்கிழமையோட உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடிஞ்சு போச்சு. இப்போ வளர்பிறை அமைப்புகளில் 9, 10, 11 ஆகின்ற இடங்கள்ல 10, 11 என்கின்ற 2 இடமும் நல்ல இடம். அப்ப வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 4 நாட்கள், புதனையும் சேர்த்துக்கலாம். புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 4 நாட்கள் தொழில் நன்றாக இருக்கும், வியாபாரம் நன்றாக இருக்கும், லாபங்கள் வரும், எந்த இடத்துல சக்சஸ் பண்ண முடியும் என்கின்ற அமைப்பை நான் கொஞ்சம் உணர முடியும். பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். எதை விரும்பி ஒரு இதில் இருக்கிறீங்களோ அதை போய் அந்த முயற்சி இந்த முயற்சின்ற ஒரு மாதிரியான எதையாவது விரும்பி ஒரு முயற்சிகளை செய்து கொண்டிருப்பீர்கள் இல்லையா, அந்த முயற்சிகள் எல்லாம் பலிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்திருக்கிறது. அடுத்த வாரத்தில் பாருங்க, உங்களுடைய ராசிநாதன் 7ஆம் இடத்துக்கு மாறி உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார். இதுவரைக்கும் இருந்து வந்த சங்கடமான சம்பவங்கள், ஒரு மனதை உறுத்தி கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள், உடல் வருத்தி கொண்டிருக்கின்ற ஆரோக்கிய நிகழ்வுகள், கடன்கள் போன்றவைகள் எல்லாமே இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு படிப்படியாக விலகப் போகின்றன. குரு பகவான் ராசியை பார்ப்பது, ராசிநாதனாகி பார்ப்பது என்பது சிறப்பான மேன்மையான ஒன்று. அதற்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு 8ஆம் இடத்திற்கு அவர் போவார். ஆக ஒரு 2 வருஷத்துக்கு குருவால மிகப்பெரிய நன்மைகள் இனிமேல் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. இப்ப போயிருக்கிற 4ஆம் இடத்துல சனி கூட பெரிய தொல்லைகளை கொடுக்க மாட்டாரு. 18ஆம் தேதி நடக்கக்கூடிய ராகுகேது பயிற்சி 3ஆம் இடத்திற்கு வருகிறது. ஆக அடுத்தடுத்து நடக்கக்கூடிய பயிற்சிகள் அத்தனையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்றாக இருப்பதால் கடந்த 1 வருஷ காலமாக இருந்து வந்த செயலற்ற தன்மை, கடன், நோய் போன்ற அமைப்புகள் எல்லாம் எதிர்ப்புகள் என்கின்ற அத்தனையும் விலகப் போகிறது இந்த வாரத்திலிருந்து தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்திலே சந்திராஷ்டமம். திங்கட்கிழமை மத்தியானம் 2 மணி 1 நிமிஷத்திலிருந்து, அதாவது 5ஆம் தேதி, மே மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 2 மணி 1 நிமிடத்திலிருந்து வியாழக்கிழமை அதிகாலையில் 12:57, புதன்கிழமை நைட்டு வியாழக்கிழமைன்னு சொல்லுவோம் இல்லையா, திங்கக்கிழமை மத்தியானம் சந்திராஷ்டமம், செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம். அதனால வாரத்தின முதல் நாள் அப்படியே சந்திராஷ்டமத்தில் எதனா கஷ்டமா இருக்கணும்னு பார்த்தா வளர்பிறை சந்திராஷ்டமம் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் வராது. ஆக என்ன இருந்தாலும் வியாழக்கிழமை காலையில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடிஞ்சிருது. ஆக திங்கக்கிழமை மத்தியானம், செவ்வாய்க்கிழமை முழுக்க, புதன்கிழமை வரைக்கும் எந்த விதத்திலையும் கொஞ்சம் முடிவு எடுக்காதீங்க. கொஞ்சம் டல்லடிக்கும். ஏதாவது ஒரு நிலையில மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அதை பண்ணலாமா இதை பண்ணலாமான்ட்டு. ஆக பண வாரங்களில் கொடுக்கல் வாங்கலாம் வச்சுக்க வேண்டாம். இந்த காலகட்டங்களில் ஏதாவது அந்த யூடியூப்ல அதை பண்றேன், சோசியல் மீடியாவில் அதை பண்றேன் இதை பண்றேன் என்கின்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு சங்கடங்கள் வரும். ஓடிபி சொல்றது அல்லது ஏமாற்றங்கள் நடக்கிறது. இனிக்க பேசி இழிச்சவாயன் ஆக்குவார்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி எல்லாமே சந்திராஷ்டம நாட்களில் நடக்கும். ஆகவே திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய இந்த 3 நாட்களும் எதிலும் நிதானமாக, பொறுமையாக, கவனமாக இருக்கணும். டிராவல் போறவங்க எல்லாருமே அந்த காசு பணம் வச்சுக்கிட்டு ஒரு சூட்கேஸ்ல நகை வச்சிருந்தேன், பணம் வச்சிருந்தேன்றவங்களாம் தூங்கிடாதீங்க. கொஞ்சம் உங்க உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டிய வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கிறது. அதே நேரத்தில் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு இதெல்லாமே 9, 10ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கறனால விரயங்களோ கஷ்டங்களோ எதுவுமே இல்லாம குடும்பத்தோடு ஏதேனும் ஒரு சூழ்நிலையில நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள், குழந்தைகளை பற்றிய ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள், வீடு வாங்குறது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் டிஸ்கஸ் போறது அல்லது வாகன யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள், தொழிலில் ஸ்டாண்டா இருக்கக்கூடிய ஒரு சில நிலைகள்லாம் கண்டிப்பாக வாரத்தின் பிற்பகுதி 4 நாட்கள் கண்டிப்பாக உண்டு. வார ஆரம்பத்தில் சந்திராஷ்டமம் 2 நாட்களுக்கு இருந்தாலும் கூட பிற்பகுதி 5 நாட்களும் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் மகர ராசிக்காரர்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புல, சமீபத்தில் தான் 7 சனி உங்களுக்கு முழுசா முடிஞ்சிருச்சே, நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே அமைந்திருக்கிறது. மகரத்தினர் எல்லோருக்கும் நிறைவான இந்த வாரம். கும்பராசிக்காரர்களுக்கு வாரத்தின் நடுப்பகுதியில தான் சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. வியாழக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம், வெள்ளிக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம், சனிக்கிழமை மத்தியானம் 1:42 வரைக்கும். அதாவது வியாழக்கிழமை அதிகாலை 12 மணி 57 நிமிஷம், 8/5/2025, 8ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில விடியும் போதே உங்களுக்கு சந்திராஷ்டமம் தான். வியாழக்கிழமை ஃபுல்லா சந்திராஷ்டமம், வெள்ளிக்கிழமை ஃபுல்லா சந்திராஷ்டமம், 10ஆம் தேதி சனிக்கிழமை பகல் 1 மணி 42 நிமிடம் வரைக்கும் சந்திராஷ்டமம் நீடிக்குதுங்க. ஆக முற்பகுதியில் 2 நாட்கள் பெரிய அளவுல கஷ்டங்கள் இருக்காது. அப்ப அவர் 7ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு, வளர்பிறை சந்திரனாக இருக்கிறார். வார ஆரம்பத்தில் அப்ப என்ன நடக்கும்? திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய 3 நாட்கள் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா,
ஆண்கள் சார்ந்த பெண்கள் சார்ந்த எதிர்பாலினத்தவர் சார்ந்த விஷயங்கள்ல நல்லவைகள் நடக்கும். மிக அரிதாக நண்பர்களால் உதவக்கூடிய தன்மைகள் இருக்கும். கடந்த ஜென்மச்சனியில எந்தெந்த நண்பர்கள்லாம் உங்களுக்கு உதவலைன்னு நினைச்சீங்களோ அவங்கெல்லாம் எப்பா சாரி கேட்டுட்டு அன்னைக்கு என் நிலைமை சரியில்லை, இன்னைக்கு என் நிலைமை சரியில்லை, இன்னைக்கு நான் உனக்கு செய்ய வைக்கிறேன், செய்து கொடுக்குறேன் அப்படி இப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்ல உறவுகள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வாரத்தின் முதற் பகுதி 2-3 நாட்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. வியாழன் வெள்ளி சனி ஆகிய நாட்கள்ல மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். எதை செய்யறது எதை செய்யக்கூடாது என்கின்ற தன்மைகள் இருக்கும். ஏன்னு சொன்னா சந்திரன் உங்களுக்கு கேதுவோடு இணைகிறார். குருவின் பார்வையில் இருந்தாலும் ராகு கேதுக்களோடு கிரகண தோஷத்தில் இணைகிறதுனால கொஞ்சம் குழப்பம் இருக்கும். இந்த வியாழன் வெள்ளி சனிக்கிழமைகள்ல மட்டும், முக்கியமா சனிக்கிழமை மத்தியானம் 1:30 மணி 1:42 வரைக்குமே முக்கிய முடிவுகள் எடுக்கிறது எதையும் தள்ளி வைங்க. எதையும் தேவையில்லாமல் பண்ணாதீங்க. வீட்டில் அப்பா அம்மா பெரியவங்க தாத்தா பாட்டி போன்றவர்கள் இருக்கிறவங்க கிட்ட ஏதாவது ஆலோசனை கேட்டுட்டு பண்ணுங்க. இந்த நாட்களில் வியாழன் வெள்ளி சனிக்கிழமைகளில் அறிமுகம் ஆகக்கூடியவர்கள் கொஞ்சம் தொல்லைகளை தருவதாக வருவார்கள். அறிமுகம் ஆகக்கூடிய தொழில்களும் கொஞ்சம் விரயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு இன்டர்வியூ போகிறதா இருந்தால் கூட கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யுங்க. கொஞ்சம் மனசு கொஞ்சம் பதற்றமாக இருக்கும். அந்த பதற்றத்தை மட்டும் கொஞ்சம் கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா எதையும் சாதிக்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது. கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த நல்ல வாரம். மீனராசிக்காரர்களுக்கு வாரத்தின் கடைசி நாட்கள் தான் சந்திராஷ்டமம். சனிக்கிழமை மத்தியானம் 1:42 10/5/2025 சனிக்கிழமை மதியம் 1:42 அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை 13/5 செவ்வாய்க்கிழமை மிட் நைட் 2:25 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். சனிக்கிழமை மத்தியானம் ஃபுல்லா, ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் ஃபுல்லா, திங்கக்கிழமை மத்தியானம் ஃபுல்லா, அந்த 2 நாளும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். முதல் 6 நாட்கள் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லதாங்க இருக்குது. பெரிய சோதனைகள்லாம் கண்டிப்பாக கிடையாதுங்க. இந்த அடுத்த வாரம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி கூட உங்களுக்கு 4ஆம் இடத்துல தான் வருது. ஆனாலும் உங்களுக்கு ஜென்மச்சனி நடக்குது. ஜென்மத்திலேயே ராகு இருக்கிறார். நல்ல வேலையாக ராகுவையும் சனியவும் செயல்பட முடியாம உச்ச சுக்கிரன் இங்கே வலுவாக இருப்பது ஒரு நிலையில நல்ல அமைப்பு. ஆனாலும் முதல் 5 நாட்கள் மனசு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். வாரத்தின் கடைசி 2 நாட்கள்ல முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். பண விவகாரத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே, குறிப்பாக இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே இப்போது பண விவகாரங்கள்ல தான் ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு போய் சொருகிற வேலையை ஜென்மச்சனி செய்யும். 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஜென்மச்சனியோடைய ஆதிக்கம் தாக்கம் எதுவுமே சுத்தமா இருக்காது. அவங்களுக்கு ஏதாவது காசு பணம் வரக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் கடன்ல போனாலும் சொத்து சேர்க்கை இருக்கக்கூடிய அமைப்பு. வீடு வாங்கினேன் டியூ போடுறேன் அவ்வளவுதான் என்கின்ற மாதிரி வளர்ச்சிக்கான கடன்கள், வளர்ச்சிக்கான முதலீடுகளை செய்யக்கூடிய அமைப்புகள் பெரியவர்களுக்கு இருக்கும். பெரியவர்களுக்கு ஜென்மச்சனி எந்த தொல்லையும் தராது. ஆனாலும் மற்ற கிரகங்களும் சாதகமாக இல்லையே. ராகுகேது பயிற்சி தான் உங்களுக்கு இப்ப சாதகமா வரப்போகுது. மே மாதம் 18ஆம் தேதி நடக்கக்கூடிய ராகுகேது பயிற்சி உங்களுக்கு அப்படியே 12ஆம் இடத்தில் ராகு வருவதால் பெரிய சோதனைகள்லாம் இல்லாம தாங்க இருக்கும். இந்த வாரம் என்னங்க நடக்கும்? முதல் 5 நாட்கள் நல்ல விதமாகவே போகும். பெரிய சோதனைகள் இருக்காது. மேலதிகாரி கொஞ்சம் அலுவலகத்தில் தான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மளை மதிக்காமல் இருக்கிறாங்களோ என்கின்ற மாதிரியான அமைப்புகள். சிலருக்கு குடும்பத்தில் கூட கணவன் மனைவியிடையே கொஞ்சம் பிணக்குகள், கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கக்கூடிய தன்மை, அல்லது குழந்தைகளால் கவலை. எந்த இடத்துல வலிச்சா அடிக்குமோ, எந்த இடத்துல அடிச்சா வலிக்குமோ அதை சனி செய்வார் என்பதால் சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் கூட இந்த வாரத்தில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. ஏன்னா ராசியை வலுத்து பௌர்ணமி சந்திரன் பார்க்க போகிறார். 8ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் கூட அவர் இங்கே பௌர்ணமி சந்திரனாக இருப்பதால் பெரிய சோதனைகள் கண்டிப்பாக வராது. ஆகவே மீனராசிக்காரர்களுக்கு சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு சோதனைகள் எதுவும் இல்லாத, எதையும் நன்றாக சமாளிக்கக்கூடிய யோக வாரமாகவே அமைந்திருக்கிறது இந்த மே மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரையிலான இந்த வாரம்.